நண்பர்களே, இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் பலர் எதிர்பார்க்கும் விஷயம் தொடர்பாகவும் நாம் இன்று பேச இருக்கின்றோம். இங்கே யூகேயில் அகதிகளின் நிலைமை என்ன, ஈழத்தமிழ் அகதிகளின் நிலைமை என்ன என்பதுதான் தற்பொழுதுள்ள பிரச்சனை. அதிகமாக அகதிகள் பல நாடுகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மயக்கமான சூழ்நிலை இருக்கிறது. அகதிகளை இப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா அல்லது அவர்களை திருப்பி அனுப்புகிறதா? பலருக்கு காசு கொடுத்து திருப்பி அனுப்புவதாக பல தகவல்கள் வருகின்றன. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதா? அகதிகள் இப்பொழுதும் வரலாமா? அவர்களுக்கு விசா கிடைக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுகின்றன. இன்று முக்கியமாக நாம் யோகராஜா ஜெயகாந்த் இமிகிரேஷன் அப்ரூவ் அட்வைசர் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசி தெளிவை தெரிந்து கொள்வோம். வணக்கம் மிஸ்டர் யோகராஜா ஜெயகாந்த். வணக்கம் என்எஸ் அவர்களே, வணக்கம். உண்மையில மிகப்பெரிய பிரச்சனை, சிக்கல், குழப்பங்கள், ஒர்க் பெர்மிட், அசைலம், இமிகிரேஷன் என்று பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்ப நீண்ட காலமாக இந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்கள், வேலை செய்கின்றீர்கள். இப்ப உள்ள நிலவரம் என்ன? அகதிகள் வரலாமா? அகதி அந்தஸ்து கேட்கலாமா? என்னன்னா இப்ப அரசியல் அசைலம் மிக முக்கியமான விஷயம். இப்ப இலங்கையில அரசியல் பிரச்சனை இல்லை. ஆகவே இப்பொழுது இந்த அசைலம் நிலைமை எவ்வாறு இருக்கிறது, அகதிகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, தெளிவாக சொல்லுங்க. உண்மையில் நாங்கள் அந்த அகதி என்ற விடயத்தை தொடர்பாக கதைக்க வழி கிடைக்குள்ள பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் இலங்கை அகதிகள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு வரையறுத்து பார்க்கும் பொழுது, பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சு குறிப்பாக சில நாடுகளை ஆபத்தான நாடுகள் என்ற ஒரு பட்டியலுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை என்பது இதுவரை இன்று வரையும் அந்த ஆபத்தான நாடுகள் என்ற பட்டியலுக்குள்ளே தான் அது இருக்கின்றது. என்ற வகையில் அந்த இலங்கையினுடைய போராட்டம், அதாவது 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட ஆயுத போராட்டம் தொடர்பாக, அதாவது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அல்லது விடுதலை புலிகளை மீள உருவாக்குவது தொடர்பாக அல்லது அவருடைய சிந்தனையை, சித்தாந்தத்தை பரப்புவது தொடர்பாக செயற்படுபவர்களுக்கு இப்பொழுதும் இலங்கையில் ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு இலங்கை அரசாங்கத்தினாலோ அல்லது இலங்கையினுடைய படைகளாலோ ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று கருதி நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானியாவுக்கோ அல்ல ஏனைய நாடுகளுக்கோ அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவருடைய அகதி கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு அந்த நாடுகள் இதுவரை தயாராகத்தான் இருக்கின்றது. ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா எல்லா நாடுகளுமா அல்லது யூகே மட்டும் சொல்றீங்க? இல்ல எல்லா நாடுகளிலுமே அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு அந்த நாடுகள் தயாராக இருக்கின்றது. அந்தந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டதாக தான் அந்த பரிசீலனைகள் இருக்கும். அதை நான் மேலும் விரிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவதாயிருந்தால், இப்போ பிரித்தானியா பொறுத்த வகையிலே 2 சட்ட வழக்குகள் தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. அந்த சட்ட வழக்குகள் இதுவரை இடம்பெறுகின்ற அந்த அகதி கோரிக்கைகளை பரிசீலிப்பதிலே ஹோம்ஆஃபீஸாக இருக்கலாம் அல்லது நீதிமன்றங்களாக இருக்கலாம். அந்த சட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டுதான் தீர்ப்புகளை வழங்குகின்றது. அந்த வகையில் ஜிஜே அண்ட் அதர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 2014ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட வழக்கு இருக்கின்றது. அதே போல KKNRS என்று சொல்லப்படுகின்ற 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட வழக்கு இருக்கின்றது. இந்த 2 சட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புகள் பொதுவாக வழங்கப்படுகின்றது. இந்த 2014ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட வழக்கு என்னத்தை சொல்லுகின்றதுன்னு சொன்னால், ஆயுத போராட்டம் முடிவடைந்த பின்னர், அதாவது ஆஃப்டர் த சிவில் வார், அதாவது இந்த உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இலங்கையில் யாருக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கின்றது என்பதை அது வரையறுக்கின்றது. குறிப்பாக விடுதலை புலிகளை அல்லது ஆயுத போராட்டத்தை அல்லது இலங்கையினுடைய பிரிவினவாதத்தை ஊக்குவிக்கின்ற அல்லது ஆதரிக்கின்ற, அதுக்கு சார்பாக செயற்படுகின்றவர்களுக்கு பிரச்சனை இருக்குது என்பதை அந்த சட்ட வழக்கு குறிப்பிடுகின்றது. அதே போல இந்த KKNRS என்பது பிரித்தானியாவிலே இருந்து கொண்டு இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் அல்லது அந்த விடுதலை புலிகளுடைய சிந்தனையும் சித்தாந்தத்தையும் முன்னெடுத்து செல்லுகின்ற செயற்பாடுகளிலே யார் செயற்படுகிறார்களோ அவர்களுக்கு இலங்கைக்கு திரும்பி சென்றால் ஆபத்து இருக்கின்றது என்ற விடயத்தை அந்த KKNRS என்ற வழக்கு விதந்துரைக்கின்றது. அந்த வகையில் இந்த 2 வழக்குகளுக்குமே உள்படுகின்ற அல்லது அந்த வழக்கிலே சொல்லப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்குடைய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் அல்லது அகதி கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். இப்ப ஏற்கனவே
இப்ப விடுதலை புலிகள் தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளில் இருந்தவர்கள் இலங்கைக்கு போகும் பொழுது கைது செய்யப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்க அவர்கள் ஒரு பிளாக் லிஸ்ட் ஒன்று போட்டு வைத்திருக்கின்றார்கள். அது இன்னும் இருக்குதா? அதாவது அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஜிஜே அதர்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த சட்ட வழக்கிலே அல்லது KKNRS சொல்லப்படுகின்ற சட்ட வழக்கிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இரண்டு பட்டியல்கள், அதாவது ஸ்டாப் லிஸ்ட் சொல்லுவார்கள், அடுத்தது வாட்ச் லிஸ்ட் சொல்லுவார்கள். இந்த ஸ்டாப் லிஸ்ட் என்பது என்னன்னு சொன்னால் இலங்கையிலே உள்நுழைவர்கள், அதாவது வெளிநாடுகளிலிருந்து உள்நுழைவர்கள் யார் யாருடைய பெயர்கள் அங்கே அந்த ஸ்டாப் லிஸ்ட்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் நாட்டுக்குள்ளே நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்படும். அவர்கள் குறிப்பாக அவர்கள் பிரித்தானிய பிரஜையாக இருக்கலாம் அல்லது அமெரிக்க பிரஜையாக இருக்கலாம், வேறு நாட்டு பிரஜைகளாக இருக்கலாம். இருந்தால் அவர்கள் நாட்டுக்குள் உள்நுழைவு தடுக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவது அல்லது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவது நடைமுறையில் இருக்கின்றது. அது நான் நினைக்கின்றேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் 2016-17 ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவிலே இருந்து சென்ற நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி ஒருவர் இவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இலங்கையிலே. அதே போல இந்த வாட்ச் லிஸ்ட் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு, அதாவது இலங்கையை விட்டு தப்பிச் செல்வதற்கு யாராவது முற்பட்டால், அதாவது தேடப்படுகின்ற வேண்டப்படும் நபர் ஒருவர் தப்பிச் செல்வதற்கு முற்பட்டால் அவர்களுடைய பெயர்கள் அங்கே விமான நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அவ்வாறு தப்பிச் செல்லும் பொழுது அவர்களை கைது செய்வதற்கு அல்லது தடுத்து நிறுத்துவதற்கான அந்த அதுக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இந்த 2 பட்டியல்களும் அது தொடர்ச்சியாக அங்கே தற்பொழுது நடைமுறையில் இருப்பதாகத்தான் அந்த சட்ட வழக்குகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப ஒருவர் இப்ப டூரிஸ்ட் விசால வாராருங்க, எப்படியோ ஒரு விசா எடுத்துட்டு உள்ள வாராரு. உள்ள வந்தா ஏர்போர்ட்ல அசைலம் கேட்கலாமா? நிச்சயமாக. உண்மையிலே என்னன்னு சொன்னால் அவர் ஏதாவது ஒரு வகையிலே அவர் ஒரு முகவரூடாகவோ முகவர் துணையுடனோ அல்லது தானாகவோ நாட்டை விட்டு தப்பினால்தான் தன்னோட உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கருதி அவர் வெளியேறுவாராக இருந்தால் அவர் பிரித்தானியா பொறுத்தவரை பிரித்தானியாவில் உள்நுழையும் பொழுது எந்த இடத்திலே அவர் முதலாவதாக ஒரு பிரித்தானியாவினுடைய அதிகாரியை சந்திக்கின்றாரோ அந்த இடத்தில் தனக்கு தனது சொந்த நாட்டுக்கு திருப்பி சென்றால் ஆபத்து இருக்கின்ற என்ற விடயத்தை நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டும். அது பிரித்தானுடைய அந்த குடிவரவு தொடர்பான அந்த சட்டங்களிலே மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அவர் தெரிவிக்காத பட்சத்திலே அவருடைய அந்த கோரிக்கையினுடைய நம்பகத்தன்மை என்பது குறைவானதாக செல்லும். அதாவது அவர் தெரிவிக்காமல் நாட்டுக்குள் 2 நாள் 3 நாள் ஒரு கிழமை ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் அகதி கோரிக்கை முன்வைப்பாராக இருந்தால் அவருடைய அந்த கோரிக்கைக்கான நம்பகத்தன்மையிலே ஒரு சிக்கல் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இப்ப நீங்கள் சொல்றது ஒரு இமிகிரேஷன் அதிகாரியை, அதான் இமிகிரேஷன் விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே இமிகிரேஷன் அதிகாரி தான் அங்கே இருப்பார் கடமையில். ஈவன் போலீஸ் அதிகாரியை கண்டால் கூட அவர்களுக்கு சொல்லலாம், நான் இப்போ இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றேன், எனக்கு நாட்டுக்கு திரும்பி சென்றால் பிரச்சனைன்னு சொன்னால் அவர்களை அழைத்துக் கொண்டு தேவையான சரியான ஒரு அதிகாரியிடம் அவரை ஒப்படைப்பார்கள். இப்ப ஏதாவது உதாரணங்கள் இருக்குதா உங்களுக்கு தெரியுமா? அப்படி அசைலம் கேட்டாக்கள் இங்கே கேட்டாக்களுடைய லிஸ்ட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா. இப்ப என்னுடைய நிறுவனம், அதாவது ஜே இமிகிரேஷன் லோயர்ஸ் என்ற நிறுவனத்தை பொறுத்தவரையிலே அவ்வாறு விமானத்தூடாக வந்தவர்களும் இருக்கிறார்கள். அதே போல சிலர் தங்கள் உயிரை பணயம் வைத்து கடல் மார்க்கமாக அசைலம் கோரியவர்கள் கூட இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டு பலருக்கு ஹோமோயிசாலேயே அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சிலர் பயம் காரணமாக விமான நிலையத்தில் என்ன செய்வதென்று தெரியாது பயம் காரணமாக விமானத்துக்கு வெளியில ஒரு நாள் 2 நாள் கழித்தும் அவர்கள் போய் அகதி கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு அந்த காலதாமதம் ஏற்பட்டதற்கான சரியான காரணத்தை முன்வைப்பார்களா இருந்தால் அதை கூட கோமோவிஸ் பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் பொதுவாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான காரணம் என்பது அவருடைய உயிர் அச்சுறுத்தலாக இருந்தால் அவர் நிச்சயமாக அதை ஏர்போர்ட்டில் தெரிவிப்பதுதான் அவருக்கு அந்த விண்ணப்பம் பரிசீலிக்க எடுக்கப்பட்டு சாதகமான முடிவு வருவதற்கு மிகவும் துணையாக இருக்கும். இப்பவும் இமிகிரேஷன் இப்ப ஈடன் ஹவுஸுக்கு எல்லாம் கையெழுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதா? இப்பவும் இருக்குதா? பொதுவாக இப்ப நீண்ட காலமாக
இங்கே தங்கியிருந்து எந்த விதமான விண்ணப்பங்களும் பிரச்சனை இல்லாதவர்களுக்கு அவ்வாறு கையெழுத்து வைப்பதற்கு சொல்லப்பட்ட விடயங்கள் அவர்கள் அங்கே சென்று கையெழுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கின்றது. ஆனால் புதிதாக விண்ணப்பங்கள் அகதி கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது எலக்ட்ரானிக் டிஜிட்டல் சிக்னேச்சர் என்று சொல்லி அவர்கள் ஒரு இமெயில் அனுப்புகிறார்கள். அந்த இமெயிலே அந்த டிஜிட்டல் ரிப்போர்ட்டிங் அவர்கள் ஒரு தடவையும் அதை அழுத்தினால் அவர்களுடைய அந்த இருக்கை வந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே பெரும்பாலானவர்களுக்கு இப்போது புதிய அகதி கோரிக்கையாளர் எல்லாருக்கும் அந்த நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த டிஜிட்டல் ரிப்போர்ட்டிங் தான் கூடுதலாக கோமோவிஸாலே முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போ ஒரு அட்வைசராக இப்ப இங்க அகதி அந்தஸ்து அசைலம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுவீர்கள்? உண்மையில் அகதி அந்தஸ்து இப்போ அவர்கள் அந்த அகதி அந்தஸ்தை பொறுத்தவரை உண்மையிலேயே அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த கோரிக்கை பரிசீலனை என்பது நேர்முக தேர்வின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அவர்கள் ஏர்போர்ட்லேயே வந்து அவர்கள் அசைலம் கிளைம் பண்ணினார்கள் சொன்னால் அவர்கள் அந்த ஏர்போர்ட்டிலே நேர்முக தேர்வு இடம்பெறும். அந்த நேர்முக தேர்விலே அவர்கள் முதலாவது நேர்முக தேர்வு அதை சொல்ல இனிஷியல் அசைலம் இன்டேக்னு சொல்லுவீர்கள். அந்த அசைலம் இன்டேக்கிலே அவர்களுடைய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும். அவர்களுடைய அவர் என்னத்துக்காக வந்தார், எதற்காக வந்தார், ஏன் திரும்பி நாட்டுக்கு செல்ல முடியாத கேள்விகள் கேட்பார்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே பலர் என்னுடைய கிளையன்ஸாக இருக்கலாம், இல்லை பலர் வந்து நீண்ட காலமாக அவர்கள் சொல்லுகிற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஏஜென்ட்ஸாக செயற்படுகிறவர்கள், அதாவது முகவர்களாக செயற்படுகிறவர்கள், இவர்களுக்கு சில வேளைகளிலே பிழையான அறிவுரைகளை வழங்குகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக சொன்னால் நீங்கள் எல்டிடியிலே தொடர்பு இருந்தது என்று சொன்னால் உங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். எனவே நீங்கள் ஏர்போர்ட்லேயே அவ்வாறு சொல்ல வேண்டாம். அல்லது நீங்கள் விடுதலை புலிகளை மீள உருவாக்குவதற்கு செயற்பட்டதாக உங்களை இராணுவம் அல்லது யாராவது உங்களை கைது செய்திருந்தால் அது உருவாக சொன்னால் உங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள், சொன்னால் பிரச்சனை என்று சொன்னால். அப்போ வருகிறவர்கள் மிகவும் பயமான மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் வருபவர்கள் திருப்பி போனால் அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு என்று கருதினால் அவர்கள் அவ்வாறான விடயங்களை இந்த கோமோவிஸுக்கு சொல்லாமல் மறைத்து விடுகின்றார்கள். அதன் பிறகு வந்து அவர்கள் எங்களை அணுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அண்ணா எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் சார் பிரச்சனை, உண்மையாக இதெல்லாம் நான் நாட்டை விட்டு வெளியே. அப்போ நாங்கள் கேட்குறது, ஏன் நீங்கள் இதை கோமோவிஸுக்கு சொல்லவில்லை என்று. அப்போ அவர் சொல்வார், இதுதான் பிரச்சனை, எங்களுக்கு ஏஜென்ட் இப்படி சொல்லிவிட்டதுன்னு சொல்லி. அதன் பிறகு நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவோ அல்லது அவருடைய அடுத்த அந்த அகதி அந்த நேர்முக தேர்விலே அதை தெளிவுபடுத்தும்படி அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவது, உங்களுக்கு எது நடந்ததோ அதை நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். கோமோவிஸுக்கு உங்களுடைய உண்மை நிலைமையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோமோவிஸ் எடுக்கப்படுகின்ற முடிவு, அதாவது அகதி கோரிக்கை தொடர்பாக எடுக்க போகின்ற முடிவு நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். நீங்கள் மறைப்பதனால் உங்களுக்கு எந்த சாதகமான முடிவு வரப்போவதும் இல்லை, நீங்கள் சொல்வதனாலும் நிச்சயம் சாதகமான முடிவு வரும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும், ஏனென்றால் அதுதான் மிகவும் முக்கியமான விடயம் என்றபடியால் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பிறகு அவர்கள் அந்த உண்மையை சொல்லுவார்கள். இல்லாட்டி நாங்கள் அதை ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டாக அவருடைய அந்த சொந்த ஒரு ஆவணமாக தயாரித்து அதை கோமோவிஸுக்கு சொல்லுவோம், இதுதான் உண்மையில் நடந்தது, இன்ன காரணத்தால் அவர் அதை சொல்லாவிட்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் தெளிவுபடுத்துவோம். அப்போ அந்த வகையில் இந்த புதிதாக வந்து இந்த நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு சொன்னால் இவ்வாறான காரணங்கள் அவர்கள் தங்களுடைய அந்த உண்மையான பிரச்சனைகளை கோமோவிஸுக்கு தெரியப்படுத்தாமல் விடுவது, அந்த காரணங்களால் அவர்களுக்கு நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அவர்கள் அதை பின்னர் உணர்ந்து அவர்கள் சரியான ஆலோசனைகள் பெறாவிட்டால், அவர்கள் சரியான இமிகிரேஷன் அட்வைசர்ஸையோ சொலிசிட்டர்ஸையோ சந்தித்து ஆலோசனை பெறாவிட்டால் அவர்கள் அதை கோமோவிஸுக்கு தெரியப்படுத்தாமலே விட்டு விடுவார்கள். அந்த சூழ்நிலையிலே கோமோவிஸுக்கு தெரியாவிட்டால் அவர்கள் நிராகரிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அதை நாங்கள் சரியான ஆலோசனைகள் வழங்குவோமாக இருந்தால், அவர்கள் சரியான இடத்தில் சரியான இடத்தில் தெரியப்படுத்தினால் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்ப பிரான்ஸ்ல இருந்து கடல் வழியாகவும் இங்க வந்து வேறு வேறு நாட்டவர்கள் வருகின்றார்கள். ஈழத்தமிழ் அகதிகள் கடல் வழியாகவும் வருகிறார்களா? இங்க நிச்சயமாக வருகிறார்கள். அவர்கள் வந்து இப்போ முகவரூடாக வருபவர்கள் அவர்கள் வேறு வேறு நாடுகளுக்கூடாக அவர்களை அழைத்து வந்து இறுதியில் பிரான்ஸுக்கூடாக வந்து இந்த கடல் வழியாக இங்கே அனுப்புகிறார்கள். அதுக்கு முகவர்கள் பலர் செயற்படுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. 1-to-1 ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு ஆளை கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் பிரான்சிலே வந்து ஒரு அகதி கோரிக்கை ஏற்கனவே முன்வைத்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாராவது இங்கே வந்தால் அவர்கள் அவ்வாறான தகவலை கொடுக்கும் பொழுது அவர்களை தடுத்து வைத்து அவர்களை பிரான்சிடம் மீண்டும் ஒப்படைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். அதிலே சிலர் அவ்வாறு அனுப்பப்பட்டும் இருக்கின்றார்கள். அதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இருப்பினும் அவ்வாறு கடல் மார்க்கமாக வருகின்றவர்கள் உண்மையில் பாதிக்கப்பட்டு அங்கே பிரச்சனை இருக்கின்றது என்று கருதினால் அவர்கள் என்னுடைய நிறுவனத்தினாலே கடந்த மாதம் அவ்வாறு பிரான்ஸுக்கு அனுப்புவதற்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருவரை
நாங்கள் வெளியிலே எடுக்கக்கூடியதாக இருந்தேன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த பிரச்சனை, அவர்களுடைய அந்த ஏற்பட்ட பிரச்சனை, பிரான்ஸ்லேயே அது நிராகரிக்கப்பட்ட பிரச்சனை என்ற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரியாக கோமோயிஸுக்கு அறிவித்து அதன் அடிப்படையிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுடைய கேஸ் பிரித்தானியாவிலே பரிசீலிக்கப்படுகின்றது. என்ற வகையிலே இந்த பிரான்சிலிருந்து வருபவர்களை திருப்பி அனுப்புவது என்ற நடைமுறை தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது என்பதை எல்லாரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். மிஸ்டர் ஜெய், இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸா வந்தவர்கள் பலர் அகதி அந்தஸ்து இங்கே கேட்டிருக்கிறார்கள். அடுத்தது கேர்டேக்கர் விசாவில் வந்தவர்கள் பலர் அகதி அந்தஸ்து கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலவரம் என்ன ஜெய்? உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இலங்கையை விட்டு சட்டபூர்வமாக நாங்கள் பிரித்தானியாவுக்கு வர வேண்டும் என்றதொரு சூழ்நிலை ஒன்று வரும் பொழுது, அதாவது அவர்களுக்கு அங்கே உயிர் அச்சுறுத்தல் அல்லது உயிர் பாதுகாப்பின்மை, அவர்கள் அங்கே தொடர்ச்சியாக வசிப்பதிலே ஆபத்து என்ற விடயங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது ஒரு மார்க்கத்தை தேடுவார்கள். அது பாதுகாப்பான நாட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த வகையிலே அவர்கள் பிரித்தானியாவிற்கு வருவதற்கு அங்கு இலங்கையில் இருக்கின்ற சில முகவர்கள், ஓகே உங்களுக்கு நாங்கள் ஸ்வன் விசா எடுத்து தருகின்றோம், நீங்கள் அந்த விசாவை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேறுங்கள். சிலர் சொல்வார்கள், ஓகே உங்களுக்கு நாங்கள் கேஆர்டேக்கர் விசா இருக்கின்றது, அவ்வாறு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அதை பயன்படுத்தி நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு வெளியேறும் பொழுது இப்போ ஸ்வன் விசாவை எடுத்துக்கொண்டால் சிலருக்கு 3 வருடம் அல்லது 5 வருட விசாக்கள் இருக்கும், அவர்கள் அந்த படிப்பை பூர்த்தி செய்வதற்கு. அதே போல் இந்த கேர்டேக்கர் விசாவிலையும் அவருக்கு 3 தொடக்கம் 5 வருடங்களில் அவர்களுக்கு விசா இருக்கும். இந்த காலப்பகுதியில் அவர்கள் இங்கே வரும் பொழுது உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த கேர்டேக்கர் வேலை இங்கே இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு சொல்லுவார்கள், ஓகே நீங்கள் 5 வருடம் பூர்த்தியான பின் நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு போகலாம் என்று சொன்னால் அவர்கள் அந்த 5 வருட காலப்பகுதியை பூர்த்தி செய்து தாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு போய் இங்கே இருக்கலாம், இந்த அகதி கோரிக்கைக்குள்ளே தாங்கள் போக வேண்டிய தேவை இருக்காது என்று சொன்னால் அவர்கள் சட்டபூர்வமாக வந்திருக்கிறார்கள், சட்டபூர்வமான தொழில் இருக்கின்றது, அதை செய்து கொண்டிருந்து போட்டு போவோம், இலங்கைக்கு திரும்பி போக வேண்டிய தேவையில்லை என்று இருப்பார்கள். அதே போல் ஸ்வன் விசாலை வருபவர்களும் நாங்கள் எங்களை படிப்பை பூர்த்தி செய்து பிறகு பிஎஸ்டபிள்யூக்கு போகலாம், கிராஜுவேட் விசாவுக்கு போய் அதில் இருந்து கொண்டு அதற்கு பிறகு அடுத்த விஷயங்களை யோசிக்கலாம், இப்பொழுது உடனடியாக நாங்கள் இந்த அகதி கோரிக்கைக்கு போக தேவையில்லை என்ற தேவையில் இருப்பார்கள். ஆனால் சடுதியாக ஏதாவது சம்பவங்கள் இடம்பெற்றுவிடும். உதாரணமாக கேர்டேக்கர் விசாவில் ஒருவர் இருக்கிறார், 5 வருஷம் முடிய பிஆர் இருக்கலாம் என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவரை தேடி சென்று இலங்கையிலே இருக்கின்றவர்களோ பெற்றோர்களோ அல்ல உறவினர்களோ யாருக்காவது ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது இவருடைய அந்த நிலைமை ஒரு திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்ற நிலைமை உருவாகும். அதே போல இந்த இவருக்கு வேலை வழங்கியவர்களுடைய அந்த ஸ்பான்சர் லைசன்ஸ் கேன்சல் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலையில் இவர் நாட்டுக்கு திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இவர் உண்மையில் நாட்டை விட்டு வெளியே வந்ததற்கான காரணம் இவருக்கு இந்த உயிர் அச்சுறுத்தல். ஆனால் இவர் அந்த வேலை வாய்ப்பு இருந்தபடியால் அதிலே அவர் இருந்தவர். ஆனால் இப்பொழுது திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அவருக்கு அந்த உயிர் அச்சுறுத்தல் அதிகமாகும். அந்த சூழ்நிலையிலே அவருக்கு வேறு மார்க்கம் இல்லை, அவர் அகதிக கோரிக்கையை தான் முன்வைக்க வேண்டியிருக்கும். அதே போலத்தான் இந்த ஸ்வன் விசாவில் இருக்கிறவர்களுக்கும் அதே சூழ்நிலை உருவாகும். எனவே அந்த விடயத்தை, அதாவது அவர்களுக்கு அந்த சூழ்நிலை ஏன் உருவானது என்ற விடயத்தை சரியாக வரையறுத்து சரியாக அவர்கள் ஹோமோயிஸுக்கு சொல்வார்களா இருந்தால் அதை பரிசீலித்து அதற்கான விசாக்களை வழங்குவதற்கு ஹோமோயிஸ் பின்னிப்பதில்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையை கண்டறிவதுதான் ஹோமோயிஸினுடைய முக்கியமான வேலை. அவர்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உண்மையிலே அவர்கள் சென்றால் உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டார்கள் சொன்னால் அதற்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் என்றும் பின்னிப்பதில்லை. என்னுடைய கிளையன்ஸிலே கனவேருக்கு இவ்வாறான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது, விசாக்கள் கிடைத்திருக்கின்றது. இப்ப நிராகரிக்கப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்களா ஊருக்கு? உங்களுடைய அனுபவத்துல நிராகரிக்கப்பட்டவர்கள் இலங்கையை பொறுத்தளவில் நிராகரிக்கப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டது மிக மிக குறைவென்று தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை என்று கூட நான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த 2 சட்ட வழக்குகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, முதலாவது சட்ட வழக்கு அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றதை அடிப்படையாக கொண்டது, 2வது சட்ட வழக்கு அவர்கள் பிரித்தானியாவில் என்ன செய்கிறார்கள் என்று அடிப்படையாக கொண்டது. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இலங்கை அரசாங்கத்தாலோ அல்லது இலங்கையினுடைய படைகளாலோ பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இங்கே வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்கு இங்கு பிரித்தானியாவில் செயற்படுகின்ற அமைப்புகளுடன் இணைந்து செயற்படுகின்றார்கள். இலங்கை அரசாங்கத்திற்கான செயற்படுகின்றார்கள், தமிழர்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதன் நோக்கத்தோடு செயற்படுகின்றார்கள். அந்த செயற்பாடுகள் காரணமாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அச்சுறுத்தல் அதிகரிக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் நிலைமை அதிகரிக்கின்றது. அந்த அதிகரிப்பு அவர்களுக்கு அந்த அகதி கோரிக்கையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை அதிகரித்து
கொடுக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஃப்ரெஷ் கிளைம் என்று சொல்லப்படுகின்ற இல்லை ஃபர்தர் சப்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை அவர்கள் சமர்ப்பவர்களாக இருந்தால், புதிய ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு சமர்ப்பவர்களாக இருந்தால், அவர்களுடைய அந்த ஆபத்து தன்மையை கருத்தில் கொண்டு அதனை பரிசீலித்து அதன் உண்மைத்தன்மையை அறிந்து பிரித்தானியாவுடைய இந்த உள்துறை அமைச்சு சரியான முடிவுகளை எடுக்கின்றது. அதை எடுக்க தவறவும் இல்லை, சரியான முடிவுகளை வழங்கி கொண்டும் இருக்கின்றது. மிஸ்டர் ஜெய், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு, தெளிவில்லாம இருக்கு. அதற்கு தெளிவுபடுத்துங்க இந்த ஐஎல்ஆருக்கு. இப்ப அதாவது சாதாரணமாக அகதி கோரிக்கை முன்வைத்து அவருடைய அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு 5 வருடத்துக்கு அவர்களுக்கு லீவ் டு ரிமைன் சொல்வார்கள். அதாவது தற்காலிக வதிவுரிமை தான் அது. அந்த 5 years கொடுப்பார்கள். அந்த தற்கால வதியுரிமை கொடுத்து இதுவரை காலமும் அந்த தற்கால 5 வருடம் முடிந்த பின்னர் அவர்கள் நிரந்தர வதியுரிமைக்கான விண்ணப்பத்தினை மேற்கொள்வதற்கான தகுதி அடைவார்கள் அந்த 5 வருட பூர்த்தி காலத்தில். அவ்வாறான தகுதியை பூர்த்தி செய்த பின்னர் அவர்கள் அந்த விண்ணப்பத்தினை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு நிரந்தர வதியுரிமை இதுவரை காலம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த இமிக்ரேஷன் ரூல்ஸ்லேயே, அதாவது இந்த குடிவரவு தொடர்பான அந்த ரூல்ஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், அது பரிசீலிக்கப்பட்டு, அதாவது அந்த நாட்டினுடைய எல்லாமே பரிசீலிக்கப்பட்டு தான் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயம் ஏற்கனவே இருக்கின்ற விடயம்தான். இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே அந்த 5 வருடம் முடிய அவர்களுக்கு நிரந்தர வதியுரிமை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் ஓராண்டு காலம் அவர்கள் காத்திருந்த பின்னர் அவர்கள் பிரஜா உரிமைக்கு விண்ணப்பித்து பிரஜா உரிமை பெற்றுக்கொண்டு பிரித்தானிய கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த 5 வருட காலம் என்ற விடயத்தை அவர்கள் அதை 20 வருட காலத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முன்மொழிவை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொல்லினால், அவர்கள் இந்த அகதி என்ற அந்த அந்த ரூட் இருக்குத்தானே, அதாவது அகதி கோரிக்கை முன்வைப்பதனூடாக பிரித்தானியாவில் வந்து வசித்து அவர்கள் நிரந்தர வதியுரிமை பெற்று தங்களுடைய வாழ்வை வளம்படுத்திக் கொள்ளலாம் என்று சிலர் அதை பிழையான வழியில் பாவிக்கின்றார்கள். எனவே அதை தடுப்பதற்காக அவர்கள் அதனை அந்த நிரந்தர வதியுரிமை காலத்தை நீட்டிச் செல்வதற்கு தீர்மானிக்கின்றார்கள். அது இன்னும் சட்டமாக இல்லத்தானே? இல்ல, அது வந்து ஒரு ஒரு முன்மொழிவாகத்தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு அமைப்புகள் எல்லாம் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது இன்னமும் பரிசீலனையில் தான் இருக்கின்றது. அது நான் நினைக்கின்றேன் இதுவரை நவம்பர் மாதத்தில் தான் அது தொடர்பான ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டு வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே போல இப்ப சொல்லுங்க, கன்சர்வேட்டிவ் கட்சி இப்ப ஷபானா மஹமூதுக்கு, உள்துறை அமைச்சருக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்லுது, நாங்கள் ஆதரவு தாரோம், நீங்கள் இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. ஓமம் இல்லை, அதான் சட்டத்தை நிறைவேற்றுன்றது வந்து கட்சிகள் அல்லது அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற அப்பால் இது பொதுமக்களினுடைய கருத்துக்களும் விருப்புகளும் வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி வரை அவர்களுடைய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் அது தொடர்பான பரிசீலனைகளும் இடம்பெற்று வந்தது. அப்போ தற்போது எல்லாருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இதிலே லேபர் பார்ட்டி, அதாவது தற்போது பதவியில் இருக்கின்ற லேபர் பார்ட்டி கட்சிக்குள்ளேயே 2 விதமான முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றது. என்ற வகையில் இன்னும் அது ஒரு சட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. இருப்பினும் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 2 அல்லது அதற்கு பின்னர் அகதி கோரிக்கையை முன்வைக்கின்றவர்களுக்கு 2.5 ஆண்டு காலம்தான் அவர்களுக்கான அந்த அகதி, அதாவது தற்காலிக வதியுரிமை வழங்கப்படும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களுக்கு அந்த 2.5 ஆண்டு காலம் தான் வழங்கப்படும். அந்த 2.5 அந்த மார்ச் 2க்கு பிறகு இனி அகதி அந்தஸ்து வழங்கப்படுபவர்களுக்கு பெரும்பாலும் அவர்களுக்கு இந்த 20 ஆண்டு கால நடைமுறை என்பது சாத்தியமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு முன்னர் இருக்கிறவர்களுக்கு சில வேளைகளிலே அது 5 அல்லது 10 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு பேலன்சிங் பீரியட்டுக்குள்ளே அதை நிறைவு செய்வதற்கு அவர்கள் சேர்ந்து முயற்சிக்கலாம். ஆனால் இந்த மார்ச் 2க்கு பிறகு கொடுக்கப்படுற இந்த 2.5 ஆண்டு கால பகுதிக்காரர்களுக்கு ஒவ்வொரு 2.5 ஆண்டு காலம் அவர்கள் அதை புதுப்பிக்க வேண்டும். புதுப்பிக்கும் பொழுது அவர்கள் தாங்கள் நாட்டுக்கு சென்றால் தங்களுக்கு தொடர்ச்சியாக உயிர் அச்சுறுத்தல் இருக்குது என்பதை அவர்கள் அதை ப்ரூவ் பண்ணி கொண்டிருந்தால்தான் அவர்கள் அதை திருப்பி அவர்கள் ரினியூ பண்ணக்கூடியதாக இருக்கும் என்றதுதான் அந்த இப்போது இருக்கிற நடைமுறையாக இருக்கின்றது. இப்ப 2001ஆம் ஆண்டு வந்தவர்களுக்கு இப்பொழுது 5 வருஷம் பூர்த்தியான உடனே அவர்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஐஎல்ஆர் கொடுக்கிறார்களா? 2001 வந்தவர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு 2001 ஜனவரி அல்லது பிப்ரவரி அல்லது மார்ச் ஏப்ரலில் வந்த அவர்கள் இப்பொழுது அவர்கள் அதுக்கான விண்ணப்பத்தை மேற்கொண்டு அதில் பெற்றிருப்பார்கள் நிச்சயமாக. அவன் நவம்பர் வரைக்கும் இப்பொழுது இந்த திட்டம் இருக்கிறது.
அந்த பெற்றுக் கொள்ளலாம். ஐந்தாண்டு தான் தற்போதைக்கு நடைமுறையாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உண்மையில தான் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. யா அடுத்தது இன்றைய நிகழ்ச்சி நிறைவாக இந்த ஒர்க் பெர்மிட்ல வந்த ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து சம்பளத்தை சரி பண்ணணும். அப்ப டிபெண்டனும் வேலை செய்ய வேணுமா? இல்ல இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் சம்பளத்தை ஒர்க் பெர்மிட்ல வந்த ஆட்கள், அதாவது ஸ்கில் ஒர்க் விசால வந்த ஆட்களுக்கு அந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட முதல் வந்த ஆட்கள் தான் டிபெண்டன்ஸ் இங்கே வந்தவை. அப்ப அவர்கள் அதே சம்பள வரையறைக்குள்ளதான் அவர்களுடைய அந்த விசா இருக்கின்றது. அவங்கள்ட்ட 3 வருடம் கொடுத்திருந்தால் அவர்கள் இன்னொரு 2 வருஷத்துக்கு அதை புதுப்பிக்க முடியும், பழைய சம்பள வரையறைக்கு உட்பட்டதான். ஆனால் புதிதாக வருபவர்கள் தான் இந்த புதிய சம்பள வரையறைக்குள் வருவார்கள். அவர்கள் டிபெண்டனை கூப்பிடவே இயலாது. அப்ப அப்படியான அவர்கள் டிபெண்டனை கூப்பிடாத சந்தர்ப்பத்தில் டிபெண்டன்ட் வேலை செய்யறது வேலை செய்யாத என்ற விஷயம் அதுக்குள்ள வராது. ஆனா ஏற்கனவே இங்கே இருப்பவர்கள் வந்து டிபெண்டன்ட்களுக்கு வேலை செய்வதற்கான முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும், அவர்கள் வேலை செய்யலாம். ஆனால் சம்பளம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது யார் ஸ்கில் ஒர்க் விசால வந்தாரோ, உதாரணமாக நாங்கள் அவருக்கு 30,000 சம்பளம், 30,000 பவுண்ட் சம்பளம்னு சொல்லி சொன்னால் அவர் வேட சம்பளம் 30,000 பெற்றிருக்க வேண்டும். அவர் தன்னுடைய டிபெண்டன்ட் சம்பளத்தை அதோடு சேர்த்து காட்ட முடியாது. ஓகே, மெயின் அப்ளிகன்ட் தான் அந்த சம்பளத்தை காட்டும். அவர் அந்த சம்பளம், அவற்ற பே ஸ்லிப், அவற்ற இன்கம் வந்து அந்த 30,000 பே பண்ணப்பட்டிருக்கணும். அது அந்த எம்ப்ளாயரால் அது பே பண்ணப்பட்டிருக்கணும். அது மிகவும் கட்டாயமானது. டிபெண்டன்ட் வேலை செய்கிறது என்பது வந்து இஸ் அன் அடிஷனல் ப்ரிவிலேஜ். அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் அதை கருதலாம் முடியும். அது வந்து அந்த பிரதான விண்ணப்பதாரியின் சம்பளத்தோட சேர்க்க முடியாது. அடுத்தது வந்து சரி, இப்ப வந்துட்டார் இங்க ஒரு குழந்தையோட இங்க வந்துட்டார், இன்னொரு குழந்தை பிறந்துட்டுது, என்ன செய்யணும்? அப்ப அந்த சம்பளத்தை கூட்டணுமா எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி? இல்ல இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் சம்பளத்து இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க கேட்கிற விஷயத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இப்ப நாங்க ஒரு ஆளை இலங்கையிலிருந்து கல்யாணம் கட்டி இங்க இருக்கிறாள் கல்யாணம் கட்டி கூப்பிடுறாரு வைப்போம் ஒரு உதாரணத்துக்கு. கூப்பிடக்குள்ள அவர் சம்பள வரையறை உண்டு அவருக்கு விதிக்கப்படும். அது வந்து அவரை கூப்பிட்டு இங்க வச்சு பார்க்கறதுக்கான அந்த எவ்வளவு தேவை என்றதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட்டது. அது முதல் வந்து 11,600 பவுண்ட்ஸ்களாக இருந்தது வேட சம்பளம். இப்பொழுது 29,000 பவுண்ட்ஸாக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப அவர் அங்க இருந்து தனிய மனைவியை கூப்பிடுறா 29,000 பவுண்ட்ஸ் காட்டணும். இல்லாட்டி மனைவியும் ஒரு பிள்ளையை முடிச்சோன்னா அந்த பிள்ளைக்கான அடிஷனலான அமௌண்ட்டையும் அவரும் அதோட சேர்த்து காட்ட வேண்டி இருக்கு. அது இங்கே வந்த பிறகு அவர் அந்த பிள்ளை வந்து பிரிட்டிஷா இல்லாம இருந்தால் அந்த பிள்ளைக்கும் திருப்பி ரினியூ பண்ணிக்கலாம், அந்த பிள்ளைக்கும் சேர்த்து தான் சம்பளம் காட்ட வேண்டியிருக்கு. இது வந்து ஃபேமிலி லைஃப் ஸ்பான்சர் ரூட்ல இருக்கிற விஷயம். ஆனால் ஸ்கில் ஒர்க் விசா என்ற பொறுத்தவரை வந்து அவர் இங்க ஒர்க் பெர்மிட்ல வந்தாக்கள், ஒர்க் பெர்மிட்ல வந்தாக்களுக்கு அவை பிள்ளை இவருக்கு எத்தனை இருக்குது என்றதை பொறுத்து சம்பளம் தீர்மானிக்கப்படுறதில்லை, அல்லது மனைவியை பொறுத்து சம்பளம் தீர்மானிக்கப்படல. அவருடைய ஜாப் கோட்டை அடிப்படையாக கொண்டு தான் சம்பளம் தீர்மானிக்கப்படும். ஓகே, இப்ப எத்தனை பிள்ளையும் பெறலாமா? அவர் பிள்ளைகள் பெறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் தான் அவர் பார்க்க போறார், பிள்ளைகளை பார்க்க போறார். அவர் ரினியூவலுக்கு போய்க்குள்ள அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் எவ்வளவு சம்பளம் எவ்வளவு வருமா அந்த எவ்வளவு பணம் அவர்கள் காட்ட வேண்டும் என்று இருக்கும். அது 700 பவுண்ட்ஸ் எக்ஸாக்டா அமௌண்ட் தெரியல. ஒவ்வொரு பேருக்கும் எத்தனை பேர் காட்டணும்னு சொல்லி இருக்கும். அப்ப அந்த அமௌண்ட் அவர்கள் ரினியூவலுக்கு போய் காட்டினா காணும். அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல, ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருக்கும். அதான் நான் கேட்கிறேன், அது வந்து அவரோட பே ஸ்லிப்ல இருக்க வேணும், எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி அதை ஆட் பண்ண வேணுமா, சம்பளத்தை கூட்ட வேணுமா? சம்பளத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை, அவரோட சேமிப்பில் அந்த காசு இருந்ததுன்னா சரி. ஓகே, தேவையில்லை. இப்ப NHS ஃபீ என்ற ஒரு விஷயம் இருக்குதானே, அது இந்த பிறக்கிற பிள்ளைகளுக்கு இல்லையா? இல்ல, NHS ஃபீ இருக்குது. NHS ஃபீ வந்து எல்லாருக்கும் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் NHS ஃபீ யாருக்கு இருக்காதுன்னு சொல்லி சொன்னால் செட்டில்மெண்ட்டுக்கும் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற விண்ணப்பதாரிகளுக்கும் தான் NHS ஃபீ இல்லை. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எல்லாருக்குமே NHS ஃபீ இருக்குது. ஆனா அது வேறு பண்ணும், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வருஷத்துக்கு அப்ளை பண்ணின அடிப்படையாக கொண்டு அது மாறுபடும். மிக நன்றி. பல முக்கியமான விஷயங்கள் பேசினோம். தொடர்ந்து நாங்கள் இந்த விஷயங்களை நிறைய கேள்விகள் இருக்கின்றன, தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். மிக நன்றி. இது ஒரு நாங்கள் தொடராக செய்வோம். மிக நன்றி உங்களுக்கு. இன்று உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோடு உரையாடியதற்கு நன்றி உங்களுக்கு. நன்றி மிஸ்டர் அனஸ். லண்டன் தமிழ் டிவிக்கும் எங்களுடைய நண்பர் அனஸ் அவர்களுக்கும் மிக்க நன்றி.